மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வணக்கம். செய்திகள் வாசிப்பது ராஜ்குமார். இன்றைய முக்கிய செய்திகள்: போலியோ ஒழிப்பில் ரோட்டரி சங்கம் சாதனை. அகில உலக ரோட்டரி சங்கத்தின் தலைவராக இருப்பவர் கோர்டன் மெக்கினசி. ஜூன் மாதத்துடன் இவருடைய பதவிக்காலம் முடிவடைகிறது. உலகம் முழுவதும் இவரது பதவி காலத்தில் ரோட்டரி சங்கம் பல்வேறு சாதனைகளை நிகழ்த்தியுள்ளது. போலியோ தடுப்பில் ரோட்டரி சங்கம் தீவிர கவனம் செலுத்தியதை உலகத் தலைவர் கோர்டன் பெருமிதமாக கருதுகிறார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள செய்தியில், போலியோ தடுப்பில் நாம் வியத்தகு சாதனைகளை செய்துள்ளோம் என குறிப்பிட்டுள்ளார். 3 பில்லியன் குழந்தைகளுக்கு போலியோ தடுப்பூசி போட்டுள்ளோம், 20 பில்லியன் குழந்தைகளுக்கு பக்கவாதம் வராமல் தடுத்துள்ளோம் என உலகத் தலைவர் கோர்டன் பெருமிதத்துடன் கருத்துக்களை கூறியுள்ளார். போலியோ இல்லாத உலகை உருவாக்குவோம் என்றும் அவர் சூளுரை மேற்கொண்டுள்ளார். நாசிக் இரத்த வங்கிக்கு ரோட்டரி சங்கம் உதவி. நாசிக் நகரில் ஜனக் கல்யாண் இரத்த வங்கி உள்ளது. இந்த இரத்த வங்கிக்கு உயர் தொழில்நுட்ப கருவியை நாசிக் ரோட்டரி சங்கம் வழங்கியுள்ளது. உலக ரோட்டரி சங்க இயக்குனர் ராஜு சுப்பிரமணியன் இதை வழங்கினார். இந்த இரத்த வங்கி ஆண்டுதோறும் 20,000 நோயாளிகளுக்கு இரத்த பைகளை வழங்குகிறது. இந்த நிகழ்ச்சியில் ரோட்டரி சங்க மாவட்ட ஆளுநர் ஆஷா வேணுகோபால், சங்க தலைவர் மகேஷ் அப்சங்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நாகர்கோவிலில் ரோட்டரி ஆலோசனை கூட்டம். நாகர்கோவில் ரோட்டரி மாவட்டம் சார்பில் வருகிற 29ஆம் தேதி விருது வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. இது தொடர்பான ஆலோசனை கூட்டம் அவார்டு சேர்மன் டாக்டர் எபனேச பென்சம் தலைமையில் நடந்தது. ஆளுநர் முத்தையா பிள்ளை, மாவட்ட பொதுச் செயலாளர் ஆறுமுக பெருமாள் ஆகியோர் கலந்து கொண்டனர். அப்போது அவார்டு செயலாளர் பிரதாப் சந்திரன் உடன் இருந்தார். விழாவில் 600க்கும் மேற்பட்டோருக்கு விருதுகள் வழங்கப்பட உள்ளன. விருது பெறுவதற்கு அனைத்து சங்க நிர்வாகிகளும் உடனடியாக பதிவு செய்யுமாறு அவார்டு சேர்மன் டாக்டர் எபனேச பென்சம் கேட்டுக் கொண்டுள்ளார். ரோட்டரி சங்கம் அமைத்த மனநல மையம். ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரத்தில் அங்குள்ள ரோட்டரி சங்கம் சார்பில் மனநல மையம் அமைக்கப்பட்டுள்ளது. ஆஷா மனநல மையம் என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த மையத்தை உலக ரோட்டரி சங்க தலைவர் கோர்டன் மெக்கினசி திறந்து வைத்தார். இந்த மையத்தின் திறப்பு விழாவில் ரோட்டரி இயக்குனர் அனிருத் ராய் சௌத்ரி, மாவட்ட ஆளுநர் ஜெயஸ்ரீ உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மன உளைச்சலால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு இந்த மையத்தில் இலவசமாக ஆலோசனை வழங்கப்படுகிறது. மையத்தின் செயல்பாடுகளுக்கு ஆண்டுக்கு 10 லட்சம் ரூபாய் வரை செலவாகும் என இந்த திட்டத்தின் தலைவர் பூமி மொஹந்தியா தெரிவித்துள்ளார். நாகர்கோவிலுக்கு ரோட்டரி ஆளுநர் வருகை. ரோட்டரி கிளப் ஆஃப் சுப்ரீமுக்கு ஆளுநர் முத்தையா பிள்ளை வருகை தந்தார். கவர்னரின் அதிகாரப்பூர்வ வருகையை முன்னிட்டு சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. மாவட்ட ஆளுநருடன் மாவட்ட பொதுச் செயலாளர் ஆறுமுக பெருமாள் உடன் வந்தார். இருவரையும் தலைவர் ராதாகிருஷ்ணன், செயலாளர் பிரபு, உதவி ஆளுநர் ஜெனி படுவா உள்ளிட்ட நிர்வாகிகள் வரவேற்றனர். இதனைத் தொடர்ந்து அசம்பிளி கூட்டம் தலைவர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்றது. செயலாளர் பிரபு அறிக்கையை வாசித்தார். முன்னாள் பொதுச் செயலாளர் அலெக்சாண்டர் அனைவரையும் வரவேற்றார். உதவி ஆளுநர் ஜெனிபடுவா சிறப்புரை நடத்தினார். ஆளுநர் முத்தையா பிள்ளையை அவார்டு சேர்மன் டாக்டர் எபனேச பென்சம் அறிமுகப்படுத்தி வைத்து பேசினார். இதனைத் தொடர்ந்து நிறைவுரையாற்றிய ஆளுநர் முத்தையா பிள்ளை உறுப்பினர் சேர்க்கையின் அவசியம் குறித்து வலியுறுத்தினார். ரோட்டரி சங்கம் மூலம் 10 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளன என்று அவர் தெரிவித்தார். நன்றி, வணக்கம்.